ராதே ராதே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன கேட்குறது, நான் தமிழ் தானா, ஏன் ஒடிஷா போயிட்டேன், அதுக்கப்புறம் ஏன் அங்கேருந்து அடிக்கடி சென்னை வரதில்லை, சொந்தக்காரங்க கிட்ட பேசுகிறேனா இல்லையா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் பண்ணுறேங்க. ஆக்சுவலாக நான் தமிழ் தான். ஃபஸ்ட்டு அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 13 வருஷம் வரைக்கும் குழந்தைங்க இல்லை. அதுக்கப்புறம் கோயிலில் சாமிக்கிட்டலாம் நிறைய வேண்டி அம்மன் கோயிலில் சிலை வச்சுருந்தாங்க. நான் பிறந்த அப்புறமா சிலை வச்சு சாமி கும்பிட்டாங்க, வேண்டுதல் வச்சுருந்தாங்க. குழந்தை பிறந்தா இந்த மாதிரி கோயிலில் சிலை வைக்கிறோன்னு சொல்லி அந்த மாதிரி வச்சு அதுக்கப்புறம் அம்மன் சிலை வச்சாங்க. நான் பிறந்து 8 வருஷம் வரைக்கும் அப்பா என் கூட தான் இருந்தாங்க. ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. நான் ஒரே பொண்ணுன்றதுனால, அதுவும் இத்தனை வருஷம் இல்லாமல் ஒரு லேடிஸ்க்கு ஆக்சுவலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், குழந்தை 1 வருஷம் இல்லைனாலே என்னென்ன கதை பேசுவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். 13 வருஷம் வரைக்கும் இல்லாமல் என் அம்மா எவ்வளோ பேச்சு எல்லாருக்கிட்டையும் எப்படியெல்லாம் பேச்சுகள் வாங்கியிருப்பாங்க. அதை ஒரு சில டைமில் நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படியெல்லாம் இருந்து 13 வருஷம் கழித்து நான் பிறந்ததுனால என்னை ரொம்பவே செல்லமாக பார்த்துப்பாங்க. வசதி வாய்ப்பு இல்லைனாலும் அம்மா நல்ல பழக்கங்கள் சொல்லிக் கொடுக்கணும், நல்ல மரியாதை சொல்லிக் கொடுக்கணும், அந்த மாதிரி சொல்லிக் கொடுத்து வளர்த்தாங்க. அப்பா ரொம்ப பாசமாக வளர்ப்பாங்க. யார் வீட்டுக்குமே அனுப்ப மாட்டாங்க. சொந்தக்கார வீட்டுக்கெல்லாம் நான் சின்ன வயசில் போனதே இல்லை, 8வது படிக்கிற வரைக்குமே. அதுக்கப்புறமா அம்மா வீட்டுக்கு போனனாலும் அம்மா தனியாக தான் போயிட்டு வருவாங்க, என்னை கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. ஜஸ்ட் காலையில் போய் மத்தியானம் வந்துடுற மாதிரி இருந்தால் ஓகே, மற்ற டைம்லலாம் அனுப்ப மாட்டாங்க, போய் அங்கே தங்குற மாதிரியெல்லாம். அப்படி தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 8வது படிக்கும்போது அப்பா திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, இறந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி தாத்தாவோட கொஞ்சம் சொத்துக்கள் இருந்தது, இடங்கள், சொந்த வீடு, மெத்த வீடு, இடம்லாம் இருந்தது. அதெல்லாம் பயிர் வச்சுட்டு இருந்தாங்க அப்பா. அப்போ எல்லாருக்கும் தெரியும், விவசாய டைம் 2006லலாம் தண்ணி இல்லாமல் எவ்வளோ விவசாயிகள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு. அதில் என் அப்பாவும் ஒருத்தவங்க. அப்பா இறந்துட்டு அப்புறமா தாத்தா முதல்ல வாங்கியிருந்த கொஞ்சம் கடன் எல்லாம் இருந்தது. அந்த கடனை இப்போ பசங்க 2 பேருன்றதே, அப்பா சித்தப்பா 2 பேருக்கு 2 பாகம் சொத்து பிரித்து கொடுத்ததுனால அவங்களோட கடனும் 2 பேரும் அடைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்பா அப்போ அந்த கடன் அடைக்க முடியல. ஏன்னா கொஞ்சம் எல்லாருக்கும் தெரியும் விவசாய வேலைகள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி. அதனால் மோஸ்ட்லி அடைக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிகிட்டே இருந்தாங்க. திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்த அப்புறமா அந்த கடன் பிரச்சனை கொஞ்சம் அம்மா கிட்ட எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரே ஒருத்தவங்க கிட்ட தான் வாங்கியிருந்தாங்க. ஆக்சுவலாக 2 பேரும் சித்தப்பா மட்டும் கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்பா கொடுக்காதனால கொஞ்சம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பாவோட இதில் இருக்கிறதுனால சொத்து மட்டும் உங்களுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன அப்புறமா சரின்னு சொல்லி அப்போ தான் நான் சென்னைக்கு பெரியம்மா வீட்டில் படிக்க ஆரம்பித்தேன். அங்கேருந்து அம்மா வேலை செஞ்சு சரி கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து கடன் கட்டிடலாம்னு நினச்சாங்க. அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக கடன் கட்டி அம்மா ஒரு ஒரு கொஞ்சமாக தான் அவங்களால முடிஞ்சது. அதுக்கப்புறம் முடியல, அவங்களுக்கும் நெஞ்சு வலி வந்ததுனால நானும் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் தான் கம்ப்யூட்டர் கோர்சஸ் படித்தது அதெல்லாம் சொல்லியிருப்பேன். கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு 2 பேரும் கடன் கட்டிட்டோம். ஊரில் கடன் கட்டிட்டு அப்புறமா ஊரில் போய் இருந்திருக்கலாம். ஆனால் சென்னையில் வேலை செஞ்சால் நம்ம இன்கம் பண்ணலாம். ஊரில் இருந்து சொந்தக்காரங்க அவ்வளோ சப்போர்ட்டிவ் கிடையாதுனால நம்ம என்ன பண்ண முடியும், விவசாயம் தெரியாது. அப்படின்றப்ப சித்தப்பா நிலத்தெல்லாம் அவங்களே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டோம். அவங்களே பார்த்துப்பாங்க. காசெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க. மோஸ்ட்லி குத்தகை மாதிரியெல்லாம் இல்லை, ஜஸ்ட்டு வச்சுப்பாங்க, அவ்வளோதான். கடன் 2 பங்கு போட்டு இந்த மாதிரி கடன் கட்டின அப்புறமா அதுக்குள்ளே கல்யாண வயசே வந்துடுச்சு. என்ன பண்ண, அந்த 4 வருஷம் ஆகிடுச்சு அந்த 20,000 செலவு பண்ணி ரெடி பண்ணவே. ஏன்னா அப்போ எவ்வளோ பெரிய காசு, 20,000 2006லன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு சவரன் நகையே 4,000 ரூபா தான் அந்த டைமில். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கல்யாணம் பண்ணுற அந்த டைம் அப்புறமா கடன் அடைச்ச அப்புறமா சரி நம்ம இப்போ நிலம் 2 பங்கு இருக்கிறதுனால அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இருக்கிற சொத்தை வச்சு நாங்கள் இன்னும் பண்ண போகிறதில்ல, அதனால் நீங்கள் சொத்து விற்றுடலாம், விற்றுட்டு அதில் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா போதும் அப்படின்னு நினச்சாங்க. அப்போ தான் சொந்தக்காரங்க அவங்க வேலையை காட்ட ஆரம்பித்தாங்க. என்னென்னா சொத்து 2ஆக பிரித்து தான் ஆக்சுவலாக அப்பாவுக்கு பாதி சித்தப்பாவுக்கு பாதின்னு தான் பயிர் வச்சுட்டு இருந்தாங்க. கல்யாணம் நான் சொந்தத்தில் பண்ண மாட்டேன்னு சொன்னதுனால, அத்தை பையனை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னதுனால அவங்க என்னன்னு சொன்னாங்கன்னா அப்படியே ப்ராப்ளம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதெல்லாம் இல்லை, பொண்ணுங்களுக்கும் மொழி உரிமை இருக்குது. அப்போல்லாம் வந்து அந்த சட்டம் வந்து என்னென்னா கொஞ்ச நாள் ஆயிருந்தது வந்து, அதனால் பொண்ணுங்களுக்கும் மொழி உரிமை இருக்குது, எங்களுக்கும் சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆக்சுவலாக வந்து நீங்கள் தான் ஒரு பொண்ணு அப்பா இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டு சென்னையில் போய் வாழ்ந்து அவங்க கடனை இவ்வளோ தூரம் அடைச்ச அப்புறமா நீங்கள் அந்த கடத்துலேயும் வந்து நாங்களும் 5 பொண்ணுங்க இருக்கோம்ல, நாங்களும் கொஞ்சம் கொடுக்குறோம் நீங்கள் அப்போவே சொல்லியிருந்தீங்கன்னா நாங்களும் அவ்வளோ கஷ்டப்பட்டு கட்ட வேண்டியிருக்காது, நானும் படிப்பு நிறுத்த வேண்டியிருந்திருக்காது. ஆனால் நீங்கள் அப்போ வந்து சொல்லலை. ஆனால் சொத்து மட்டும் எனக்கு பாதி எல்லாமே சமமாக வேணும்னு சொல்லி கேட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லைன்னு சொல்லி 5 பாகமாக போடுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து பிரச்சனை பண்ணி கேஸு அந்த மாதிரி போலீஸ்கிட்ட பேசுகிறது அங்கே இங்கேன்னு பேசி கொஞ்சமாக வந்து பேசிட்டு கொஞ்சம் வந்து எல்லாருக்கிட்டையும் வேறு வழி இல்லை ஊர்க்கார்கிட்டலாம் பேசி அப்படியே கொஞ்சம் பிரச்சனைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தது. அதில் வந்து காசு நம்மக்கிட்ட ஏமாற்றணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக ஏமாற்றிட்டு தானே இருப்பாங்க. பொம்பளை பிள்ளை தனியாக இருக்க அம்மாவோட கஷ்டப்பட அதை யாரும் யோசிக்கல. காசு ஏமாற்றணுன்றவங்க ஊர்க்காரும் சரி கிராமத்துலேயும் சரி எல்லாம் ஏமாற்றி தான் பார்க்கணுன்னு பார்த்தாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து வேறு வழியே இல்லை, நம்ம வந்து இவங்கக்கிட்ட 5 பங்குனாலும் பரவாயில்ல, நமக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கிடைச்சா போதும், அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நினச்சி அந்த நிலமையில தான் இருந்தது. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் பேசிவிட்டு 5 பங்காக பிரித்து கொடுத்துட்டாங்க. 5 பங்கில் வந்து 1 பங்கு அப்பாவுக்கு சேர வேண்டியது கொடுத்தாங்க. அதை வச்சுட்டு நான் சரி ஓகே பட்டாலாம் பண்ணான்னும் போது ஃபஸ்ட்டு வந்து எல்லோரும் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா சித்தப்பா பேரில் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. மொத்த பொண்ணுங்கள்லாம் சேர்ந்து சித்தப்பாவுக்கு எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டாங்க. கொஞ்சம் வந்து பொண்ணுங்க வந்து இன்னொரு பக்கமாக இருக்கிறப்போ வாங்கி அதை விற்றுட்டு 3 பொண்ணுங்க எடுத்துக்கிட்டாங்க. மீதியை வந்து சித்தப்பாக்கு கொடுத்துட்டாங்க. இதில் வந்து ஏமாற்றப்பட்டது நான் மட்டும்தான். அதை வந்து அவங்க ஒரு நாளும் நினைக்கல. நம்ம அண்ணா வந்து எவ்வளோ பார்த்துருப்பாங்க நமக்காக, ஆனால் அண்ணா பொண்ணு இவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சரி எல்லோரும் வச்சுக்கிட்டோன்னு சொல்லிட்டு நானும் கண்டுக்கல, பரவாயில்ல எல்லாம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அப்புறமா வந்து கல்யாண பேச்சு வரும்போது ஹஸ்பண்ட்கிட்ட அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி பொண்ணுக்கு வந்து கொஞ்சமாக வந்து இடம் இருக்குது, அதை நான் விற்றுட்டு அந்த காசு வந்து தரேன், கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொன்னோடனே ஹஸ்பண்ட் சொன்ன முதல் வார்த்தை, எனக்கு நகையும் வேணாம் காசு வேணாம், நீங்கள் அது இருக்கட்டும், ஃப்யூச்சரில் எப்போயாச்சும் நம்ம அங்கே போனோம் வரணும்னா நம்ம உங்கள் அம்மா வீடுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு உங்களோட கணவர் வீடுன்னு சொல்லி அந்த இடம் இருக்கணும், உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அம்மா வந்து இல்லை எனக்கு வேண்டாம், என் பொண்ணுக்காக நான் ஏதாவது பண்ணணும்ல அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து ஹஸ்பண்ட் சொன்னது இல்லை எனக்கு வேண்டாம், எனக்கு நகை நட்டெல்லாம் வேணாம், நானே வந்து கஷ்டப்பட்டு வச்சுருக்க காசுலேயே நான் பொண்ணுக்கு நகையெல்லாம் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக அவருக்குமே எவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு நான் வந்து சொல்லியிருப்பேன் என்னோட லவ் ஸ்டோரியிலலாம். அப்போ கூட அவர் வந்து நகையோ எதுவுமே கேட்கல. அப்புறமா அம்மா வந்து இதை சரின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு அப்புறமா நீங்கள் வந்து எங்கள் கூட தான் இருக்கணும், அந்த வீடு வந்து ஜஸ்ட்டு இருக்கட்டும், உங்களுக்கு எப்பயாச்சும் உங்கள் வீட்டுக்கு போகணும்னு ஆசை இருந்தால் உங்கள் பேர பசங்க கல்யாணம் அப்புறமா வந்து உங்கள் பொண்ணையோ உங்களுக்கு பேர பேத்தியெல்லாம் வந்தால் அப்புறமா அவங்கள கூட்டிகிட்டு நீங்கள் போயிட்டு ஒரு 4 நாளைக்கு இருந்து வரலாம், அதுக்காக அந்த வீடு இருக்கட்டும், அதெல்லாம் விற்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அம்மாவுக்கு வந்து மனசு தாங்கலை, என்னடா நம்ம பொண்ணு வந்து அப்படியே கொடுத்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து ஹஸ்பண்ட் சொன்னது இன்னொரு வார்த்தை என்னென்னா, உங்களை இவ்வளோ இந்த பிரச்சனை எல்லாம் நடக்கும்போது ஹஸ்பண்டுக்கு தெரியும், இவ்வளோ பிரச்சனை பண்ணி அவங்க இவ்வளோ வந்து பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க உங்களை நல்லா பார்த்துக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால் உங்கள் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் எப்போவுமே எங்கள் கூட தான் இருக்கணும், என் அப்பா அம்மாவை நான் எப்படி பார்த்துக்கிறனோ அதே மாதிரி நான் உங்களையும் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் வந்து அம்மாவால் அந்த டைமில் வந்து அந்த கஷ்டத்தை தாங்கவே முடியல, ரொம்ப வந்து ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. சரி அம்மாவுக்கு வந்து மனசு தாங்கலை. அப்போ வந்து இல்லை அதெல்லாம் எப்படி அவங்க பொண்ணு வீட்டில் வந்து நான் இருக்கிறது அப்படின்னு சொன்னோடனே, அப்படி நினச்சிங்கன்னா நான் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், ஏன்னா நான் வந்து அந்த மாதிரி இல்லை, கண்டிப்பாக என் அப்பா அம்மா எப்படியோ அதே மாதிரி தான் உங்களை நான் கடைசி வரைக்கும் நான் உங்களை பார்த்துப்பேன் நீங்கள் இருக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது சொன்ன உடனே அம்மாவுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா, நான் ஆமாம் நீங்கள் எங்கள் கூட இருக்கிற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள், நான் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன், இல்லைனா பண்ணிக்க மாட்டேன், நீங்கள் எங்கே போய் இருப்பீங்க, உங்கள் சொந்தக்காரங்க சப்போர்ட்டிவாக இருப்பாங்கன்னு தான் நான் பார்த்தேன், ஆனால் அவங்க உங்களை பார்த்துக்க மாட்டாங்கன்னு தெரியுது, அதனால் கண்டிப்பாக நீங்கள் எங்கள் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து சொல்லிட்டாங்க கட் அண்ட் ரைட்டாக. அம்மாவுக்கும் வேறு வழி இல்லை, அழ ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப அழுதுட்டு அடுத்த நாளே வந்து ஊருக்கு போயிட்டு சித்தப்பா கிட்ட சண்டை போட்டிருந்தோம், பேசுகிறதில்ல. அப்போ கூட அம்மா போய் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் எல்லா சொத்தம் வச்சுக்கோங்க, எனக்கு நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ கொடுங்க அப்படின்னு சொன்னது தான். அதை தான் அவங்களும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக எப்போ வந்து அம்மா சொல்லுவாங்கன்னு சொல்லி வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து காசு வேணான்னு சொல்கிறாரு, அவர்கிட்டையும் சப்போர்ட் சண்டை போட சொல்லி கேட்டால் அவருக்கு சுத்தமாக பிடிக்காது, அம்மா வந்து ஏதாவது பண்ணிவிடுவாங்கன்னு சொல்லி அவருக்கு பயம், எனக்கு காசு பணம் தேவையே இல்லை, நீங்கள் வந்து நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து வேறு வழியே இல்லாமல் நீங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கோங்க, எனக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த வார்த்தைக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. வேறு வழியே இல்லை, கொடுத்த கொஞ்சம் காசை கொண்டு வந்து எனக்கு கொஞ்சம் நகையும் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் நகையும் வந்து வாங்கி கொடுத்தாங்க.
அதுக்கப்புறம் கொஞ்சம் காசு கையில் கொடுத்தாங்க, இதை வச்சுக்கோங்க, இதுதான் வந்து அவளோட அப்பாவோட ஒரு இது, வேறு எதுவும் இல்லை, வேறு பையனோ யாரும் இல்லை அவளை பார்க்குறதுக்கு, அப்பாவும் வந்து இல்லை, அவளோட அப்பாவோட காசாக இதை நினச்சி இது வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து வேணான்னு சொல்ல முடியல. ஏன்னா வேணான்னு சொன்னால் வந்து அம்மா வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. வேணான்னு மட்டும் சொல்லாதீங்க, ஏன்னா இதுக்கு மேலே வாழ்க்கையில் என்னால் எதுவும் கொடுக்க முடியுமா இல்லையா எதுவுமே எனக்கு தெரியாது, இதுதான் கடைசி என்னால் முடிஞ்சது. ஏன்னா அவளோட அப்பாவோட இடம் தான், ஆனால் நிறைய காசு வந்திருக்கோம், அவங்க இவ்வளோ தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கொடுத்துட்டாங்க, வேறு எதுவும் சொல்லலை. அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்டும் வேணான்னு சொல்ல முடியல. அந்த காசை வந்து அப்படியே ரொம்ப நாளாக வந்து வச்சுருந்தாரு. அந்த காசை வச்சு தான் நான் அதை அப்புறமா சொல்கிறேன், இன்னொரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரிஷாவுக்கு வந்தோம் இல்லைங்களா, அப்போ வந்து ஊர் ஃபுல்லாக சாப்பாடு போடணும் எல்லாருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா என்னோடய லவ் ஸ்டோரியில். அப்போ வந்து ஊர் ஃபுல்லாக சாப்பாடு போடுறதுக்கு அந்த காசை வந்து பயன்படுத்திக்கிட்டோம். இன்கம் பண்ண காசெல்லாம் வந்து சேவிங்ஸில் இருக்கட்டும்னு சொல்லி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே தெரியுமே சேவிங்ஸ், அப்புறம் கொரோனா டைம் அது இதுன்னு சொல்லி லைஃப் எல்லா ஸ்டோரியும் சொல்லியிருந்தேன். இப்படி தான் வந்து என்னோடய வாழ்க்கை இருந்துச்சுங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லும் போது அம்மா வந்து ஃபஸ்ட்டு கேட்டதே இவ்வளோ தூரமாக நான் எப்படி உன்னை விட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி தான். அப்போ வந்து மனசு எனக்கு தோணுச்சு, அச்சுச்சோ அம்மாவை விட்டுட்டு கண்டிப்பாக போக மாட்டேன், அம்மாவை கூட்டிகிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஏற்ற மாதிரி என் வீட்டுக்காரரும் கடவுள் புண்ணியத்தில் எனக்கு அவர் கிடச்சதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அம்மாவை இந்த மாதிரி ஆளுங்கக்கிட்ட எப்படி விட்டுட்டு வர முடியும் சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் கண்டிப்பாக அவங்கள யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க இவ்வளோ நல்லா. என் ஹஸ்பண்ட் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு சொந்த அம்மா எப்படி தப்பு பண்ணால் திட்டுவாங்களோ அதே மாதிரி அவங்கள வந்து அவ்வளோ நல்லா வந்து பார்த்துப்பாங்க. ஒரு வேறன்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க, அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க, ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. இப்போ அதே மாதிரி ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வந்து கடவுள் புண்ணியத்தில் நல்லா தான் இருந்தது. இப்போ ரீசெண்ட் டைமில் வீடு கட்டின அப்புறம் கொஞ்சம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வந்ததுனால தான் ஹஸ்பண்ட் வந்து சென்னை போகிறாங்கனால அம்மா வந்து அதை வந்து ஏற்றுக்க முடியல. ஐயோ மாப்பிள்ளை போய் அங்கே கஷ்டப்படுவார், நம்ம எப்படி சும்மா அங்கே இருக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் அம்மா வந்து நானும் கூட வரேன், கொஞ்ச நாளைக்கு வேலை செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஹஸ்பண்ட் வந்து வேண்டான்னு சொன்னாங்க. இல்லை இந்த வயசில் நீங்கள் வந்து வேலை செய்யலாமா அப்படின்னு சொன்னால், அப்போனா நான் எங்கள் தங்கச்சி வீட்டில் போய்ட்டு இருந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவர் வேறு வழியே இல்லாமல் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க கூட இப்போ வச்சுருக்காங்க. February மாதம் வருவாங்கன்னு சொன்னோம் இல்லையா, இப்போ வந்து சனிக்கிழமை வருவாங்க, வந்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் போயிட்டு February வருவாங்க இல்லையா, அப்போ வந்து அம்மா கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறமா ஹோட்டல் கடை வைக்கிறது எல்லாம் பண்ணும்போது அம்மா வந்து எங்கள் கூட தான் இருப்பாங்க. இதுதான் அங்கே என்னோடய ஸ்டோரி. ஆக்சுவலாக ஒரு ஃப்ரெண்ட் வந்து நீங்கள் ஹிந்தி தான் சும்மா தமிழ் பேசுகிறீங்க வியூஸ்க்காக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க, நான் தமிழ் பொண்ணு தான். தமிழ் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் படித்தேன் சின்ன வயசில். அதுக்கப்புறம் அப்பா இறந்த அப்புறமா சென்னை வந்த அப்புறமா படித்தது எல்லாமே சொல்லிட்டேன் ஆல்ரெடி. இப்படி தாங்க என்னோடய ஸ்டோரி எல்லாமே. வேறு வந்து வியூஸ்க்காகவோ எல்லோரும் பார்க்கணுன்றதுக்காகவோ பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. போய் சொல்லி தான் வியூஸ் வர வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஏன்னா நீங்கள் எல்லோரும் எனக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கும்போது நான் ஏன் உங்கள்கிட்ட போய் சொல்லணும். எல்லாருமே என்னோடய சொந்த பந்தங்களை தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்லாம் வந்து நான் ஜஸ்ட்டு யூடியூப் வந்து ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சது சொல்லலான்னு தான் நினச்சேன். ஆனால் நான் லைவில் வந்த அப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட்டிவாக அக்கா தம்பி அண்ணா தங்கச்சி பொண்ணு அந்த மாதிரியெல்லாம் பேசும்போது அது ரொம்பவே வந்து எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதனால் நான் வந்து மோஸ்ட்லி போய் சொல்ல மாட்டேன். ஏதாவது ஒரு சில விஷயங்களில் நல்ல விஷயங்கள் இருக்கணும். இப்போ வந்து அப்பா அம்மா கிட்ட ஏதாவது மாமியார் மாமனார் சண்டை போடுறாங்கன்னா, அம்மா வந்து ஏதாவது பொய் சொல்லியிருந்தாங்கன்னா அதை சமாளிக்க அந்த மாதிரி விஷயத்தில் தான் சொல்லுவேன். நிறைய விஷயத்தில் தேவையில்லாமல் பொய்லாம் சொல்லக்கூடாதுன்னு. நான் பகவத்கீதை படிக்கிறதுனால பொய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆக்சுவலாக ஹஸ்பண்ட் கிட்டேயுமே சரி, நான் மோஸ்ட்லி எந்த விஷயத்துலையுமே பொய் சொன்னதில்லை இது வரைக்குமே. அவரும் வந்து அதே மாதிரி தான், நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரி தான் அவரும். அதனால் என்ன சொல்ல, இதுக்கு மேலே நான் தமிழ் தான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் தமிழ் பொண்ணு தான். என் அம்மாவோட ஆதார் கார்டெலாம் தமிழ் தான். நான் வந்து மேரேஜ்க்கு அப்புறமா ஒடிஷாவில் மாற்றிக்கிட்டேன். இங்கே தான் ஓட்டு எல்லாமே இருக்குது. ஆக்சுவலாக கல்யாணம் ஆகி 11 வருஷம் ஆகிடுச்சு இல்லையா, அதனால் நம்ம தமிழ் கலாச்சாரமும் அதுதான், கணவரோட முறைப்படி நம்ம வாழ்கிறது. அதே மாதிரி தான் நானும் வாழ்ந்துட்டுருக்கேன். அதனால் என்னோடய ப்ரூஃப் எல்லாமே ஒடிஷாவில் தான் இருக்குது. கல்ச்சராகவும் நான் ஒடிஷா மாதிரி வாழ்கிறதுனால தான் இந்த மாதிரி கல்ச்சரலாக இருக்கேன். இதுவே அம்மா வீட்டில் போய் இருக்கணும்னா, இப்போ புவனேஸ்வர்லாம் கடை வச்சோம்னா அங்கே வந்து நான் இந்த மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் சென்னையில் இருக்க மாதிரி அங்கே இருந்துக்கலாம். இதுதாங்க என்னோடய வாழ்க்கை. சின்ன வயசுலேருந்து நான் எப்படி இருந்தேன் எல்லாமே வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. இதுதான் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறனா இல்லையான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டீங்க. சொந்தக்கார வீட்டுக்கு வந்து ஆக்சுவலாக அம்மாவோட சொந்தத்துலேருந்து சித்தி சித்தப்பா இவங்கெல்லாம் வந்து பேசுவாங்க. இப்போ ரீசெண்டாக கூட மேரேஜ்க்கு கூப்பிட்டுருந்தாங்க. மே மாதம் போல் போயிட்டு நான் ஜூலையில் தான் வந்திருந்தேன். அப்போ அம்மா போகும்போதெல்லாம் அவங்க வந்து அம்மாவை நல்லா பார்த்துப்பாங்க, புடவை எடுத்து கொடுக்குறது, ஹெல்ப் பண்ணுறது எல்லாம் பண்ணுவாங்க அம்மாவுக்கு.
அம்மா வந்து அடிக்கடி போயிட்டு வருவாங்க சித்தி வீட்டுக்கு. சித்தப்பா 2 தங்கச்சி அம்மாவுக்கு, அவங்க 2 பேருமே நல்லா பார்த்துப்பாங்க. அடிக்கடி வந்து போயிட்டு வருவாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்துப்பாங்க. போயிட்டு வரும்போது கொஞ்சம் ஏதாவது பிரச்சனை அவங்களோட ஊரில் வந்து அந்த மாதிரினா கூப்பிடுவாங்க. அடிக்கடி வந்து அம்மா போயிட்டு வருவாங்க. என்னோட அப்பா சைடில் யார்கிட்டையும் நான் பேசுகிறதில்ல. ஃபோன் பண்ணுவாங்க, சும்மா ஏதாவது விசேஷம், கல்யாணம், யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா சொல்லுவாங்க. நானும் அப்படியா சரிங்கன்னு சொல்லிட்டு வச்சுருவேன். வேறு எதுவும் மோஸ்ட்லி நான் பேசுகிறதில்ல அப்பா சைடில் யார்கிட்டையும். ஜஸ்ட்டு நல்லா இருக்கியா, அம்மா நல்லா இருக்கேன், அவ்வளோதான். ஆனால் அம்மா சைடில் கொஞ்சம் பார்ப்பாங்க ஓரளவுக்கு. அம்மா போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வீட்டு மளிகை செலவு எனக்கு தேவையானதெல்லாம் வந்து ஒரு மாதத்துக்கு அந்த மாதிரியெல்லாம் வாங்கி கொடுத்து அனுப்புவாங்க சித்தியெல்லாம். அம்மா வந்து அந்த அளவுக்கு நல்லா எல்லாருக்கிட்டையும் பழகுவாங்க. அதனால் எல்லோரும் பார்ப்பாங்க. சித்தப்பாவோட சைடில் அப்பா யார் பார்க்கணுமோ அப்பா ஸ்தானத்தில் இருந்து அவங்க பார்க்கல. இதாங்க என்னோடய ஸ்டோரி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதையா சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. நன்றி, வணக்கம்.